ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு சூஜி சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்கலாம் எதுக்கு இவ்வளோ நாள் வீடியோஸ் போடலன்ட்டு. ஏன்னா இதுக்குலாம் என் ஃபோன் வந்து மிஸ் ஆகிட்டு, நான் நியூ ஃபோன் வாங்க கொஞ்சம் டைம் ஆகிட்டு, அதுக்காண்டி தான் இவ்வளோ நாள் வீடியோஸ் போடல. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே க்ரீன் கார்ட் டீமன் காட்டுறாங்க. க்ரீன் கார்ட் டீமன் வந்து எஞ்சி பார்க்கும்போது கிட்ட வந்து அந்த நைன் டெயில் ஃபாக்ஸை வந்து காணும். க்ரீன் கார்ட் டீமன் வந்து ரேன் கிட்ட போயிட்டு நைன் டெயில் ஃபாக்ஸ் வந்து காணும், சீக்கிரமாக எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அவன் வந்து எதுவுமே புரிஞ்சுக்காம, இன்னும் அதுக்குள்ளேயும் விடிஞ்சிருச்சா, எதுக்கு எப்பவுமே என்னை எழுப்புற, நானும் கொஞ்ச நேரம் தூங்குறேனே அப்படின்னு சொல்லி திருப்பி படுக்கிறான். அதுக்கு அவ சொல்றா, இந்த மாதிரி நைன் டெயில் ஃபாக்ஸை காணும், உனக்கு புரியுதா, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது அவனுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போதான் தெளிவாகிறான். அப்போதான் கேட்குறான், இன்னும் நைன் டெயில் ஃபாக்ஸை காணுமா, அவன் எங்கே போனா, உன் கூட தான் தூங்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவன் நைட்டு என் கூட தான் தூங்கினா, ஆனால் காலேஜ் பார்க்கும்போது அவளை காணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவன், அச்சோ இது ரொம்ப கெட்ட விஷயமாச்சே, வா நம்ம போய் அவளை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் லேன். இங்கே வார்சோனை காட்டுறாங்க. அங்கே சண்டை நடந்துட்டு இருக்கு. அங்கே தான் நைன் டெயில் ஃபாக்ஸோட அண்ணனும் சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன வீரன்னு எனக்கு தெரியல. அவன் வந்து சொல்லியிருப்பான் நம்ம நைன் டெயில் ஃபாக்ஸ் கிட்ட, நீ வந்து எனக்காண்டி வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பாக இதோட வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அவனுக்கு எவ்வளோ அடிபட்டாலுமே அதை மனசில் வச்சுட்டு வந்து அவன் வந்து பயங்கரமாக சண்டை போடுறான். இங்கே அவனை தேடி தான் வந்து நைன் டெயில் ஃபாக்ஸும் வந்துட்டுருக்கா வேகமாக. அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நைன் டெயில் ஃபாக்ஸுக்கு இங்கே ஒரே ஒரு டெயில் தான் இருக்குது. இப்போ வந்து அவன் வந்து இவனை காப்பாற்றினானா அவளுக்கு வந்து ஒரு டெயில் போயிடுச்சுன்னா அவள் இறந்து போயிடுவா. நைன் டெயில் ஃபாக்ஸ் கூட வந்து யாராலையும் எடுக்க முடியாது ஃபோர்ஸ் பண்ணி. அவளே கொடுத்தாலுமே அவள் சாக மாட்டா. ஒரிஜினல் ஃபார்ம்லேயே தான் இருப்பாள். ஒரிஜினல் ஃபார்ம்னா நைன் டெயில் ஃபாக்ஸ் அந்த ஃபார்ம்லேயே தான் இருப்பாள். ஹியூமனாக அவளால் மாற முடியாது. நைன் டெயில் ஃபாக்ஸ் வந்து வார் ஜோனுக்கு வந்து பார்க்கும்போது எல்லாருமே அடிபட்டு கிடக்காங்க. அவளும் வந்து எங்கள் பிரதர்ன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இங்கே அவங்க இருக்கிற ட்ரெண்டில் வந்து எல்லாருமே இறங்குறாங்க. பாதி பேருக்கு அடியும் பட்டிருக்கு. அடிபட்டிருக்கவங்க இடத்துல போய் அவன் நைன் டெயில் ஃபாக்ஸ் வந்து போய் தேடி பார்க்குறா. அங்கே தான் அவங்க அண்ணன் இருக்கான். அவங்க அண்ணனை பார்த்ததுமே, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, சீக்கிரமாக எந்திரிங்க, என்னாச்சு, எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுறா. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் வராங்க. நர்ஸ் வந்து தான் கேட்குறா, என்னாச்சு, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது தானே அப்படின்னு கேட்கும்போது அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, சர்ஜரி வந்து கரெக்டாக முடிஞ்சிட்டு, பட் ஆனால் வந்து அவங்க இன்னும் சிவியராக தான் இருக்காங்க. அவங்களோட கடைசி நிமிஷத்துல வந்து அவங்க எண்ணிட்டு இருக்காங்க. என்னால் எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருந்தாங்க அவங்க. அவன் நைட்டு ஃபுல்லாக அங்கேயே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவன் கரெக்டாக வந்து அவன் கை அசைகிற மாதிரி இருக்குது. அதை பற்றின அவனுக்கு ஹாப்பி ஆகிட்டு, பிரதர் உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகலைல்ல, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கூப்பிடுறான். அவன் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறான். அவன் சொல்கிறான், என்னைய மன்னிச்சிடு, என்னால் இதுக்கப்புறம் அவன் கூட இருக்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் எதை பற்றி பேசிட்டீங்க, இப்படிலாம் வந்து பேசாதீங்க, உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா, நீங்கள் தூங்குங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நைன் டெயில் ஃபாக்ஸ் சொல்கிறா. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை நான் அடுத்த நாள் சூரியனை பார்ப்பேன்னு எனக்கு தெரியல, நீ வந்து எதுவுமே ஃபீல் பண்ணாம இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்பாவும் சொல்கிறான், நீ வந்து நீ காப்பாற்றிருக்கல எத்தனை நாளுமே, எனக்கு தெரியும் நீ வந்து ஒரு டீமன் தானே, நீ கண்டிப்பாக ஒரு ஹியூமனாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் எனக்கு இருக்கிறது பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, நான் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து நீ இதுக்கப்புறம் தனியாக தான் இருக்க போகிற. நான் இறந்துட்டோம்னா நீ என்ன பண்ணுவ, அதுவும் இல்லாமல் நீ சாப்பாடுக்கு என்ன பண்ணுவ, உனக்கு ரொம்ப பசிக்கும், அப்புறம் உன்னை எல்லாமே புலி பண்ணுவாங்க. ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு அவ கேட்கா, நீ உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவன் சொல்கிறான், நீ வந்து நீ 8 தடவை காப்பாற்றிருக்க, என்னன்னு ஒரு தடவை நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். எனக்கு இது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வலிக்க வர செய்யுது, என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு அப்படியே மயங்கிடுறான். அதை கேட்ட நைன் டெயில் ஃபாக்ஸுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணலாம். ஏன்னா அவள்கிட்ட இருக்கிறது இப்போ ஒரே ஒரு லைஃப் தான். இப்போ அந்த லைஃப் போயிட்டா இவ இறந்துருவா. சரி நம்ம இன்டர்னல் கோரே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவளோட கோரை வந்து அவளுக்கு கொடுக்குறான். அவளுக்கு கோரை கொடுக்கவுமே அவள் வந்து ஒரு நைன் டெயில் ஃபாக்ஸாகவே மாறிடுதா. ஆனால் வந்து அவன் உடம்புலேருந்து ஷாகுபாய் வந்து வெளியே வரான். ஷாகுபாய் விழுந்து சொல்கிறான், இந்த காதல் சரியான முட்டாள்தனமானது, எல்லாரையுமே வந்து முட்டாளாக்குது, என்ன நடந்துச்சு, அவன் எப்படி உடம்புக்குள்ளே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போதே வந்து அவன் வந்து உடம்புக்குள்ளே போயிருப்பான். இப்போ அவன் நினச்ச விஷயம் வந்து ஷாகுபாய் கிடச்சிருது. அவன் ஃபஸ்ட் டைம் வந்து வெளியே போய் வெளிச்சத்தில் போய் நிற்கான். ஏன்னா அவனுக்கு வந்து வெயில் வந்து ஒத்துக்காது. ஆனால் இந்த டைம் அவனுக்கு எதுவுமே ஆகலை. ஏன்னா அவன்கிட்ட தான் இப்போ நைன் டெயில் ஃபாக்ஸோட கோர் இருக்குல்ல, அந்த சக்தி தான் வந்து இவனை எதுவுமே பண்ணாமல் வந்து பாதுகாக்குது. ஜின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஜின் இன்னுமே வந்து லீமிங்கை தேடிட்டு இருக்கான் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக. ஆனால் லீமிங் வந்து இருக்காட எங்கன்னு சொல்லிட்டு அவனால் கண்டுபிடிக்கவும் முடியல. இங்கே ஃபாக்ஸோட வந்து அண்ணனை காட்டுறாங்க. அவன் இப்போ தான் கண் முழிச்சு பார்க்கான். கீழே பார்த்தோம்னா இந்த ஒரு நரி இருக்குது. அந்த நரி எதுவுமே நைன் டெயில் ஃபாக்ஸ் தான். கேட்குறா, நீங்கள் வந்து இந்த நரியை வச்சுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த நரி வந்து ஃபாக்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவளை வந்து இது கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அவளுக்கு
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கேம்புக்கு வெளிய வந்து நடந்து வந்துட்டு இருக்கான். வெளிய அதே இடத்துல பார்த்தோம்னா, லேனும் கிரீன் கலர் டீமனும் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. லேன் சொல்றான், "இந்த ஸ்டூபிட் ஃபாக்ஸ் வந்து இங்க தான் வந்திருக்கு போல, இவன பார்க்கறதுக்காண்டி. ஆனா இவனுக்கு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு டெய்ல். நல்ல வேளை இவன் வந்து எதுவுமே பண்ணல. பண்ணியிருந்தானே போயிடவே இருந்திருக்க மாட்டான்." அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த கிரீன் கலர் டீமன் சொல்றா, "இல்ல, ஒரு நிமிஷம் பாரு. அவ வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கா. அவனும் உயிரோட தான் இருக்கான். ஆனா வந்து அவ அப்போ ஃபாக்ஸோட இன்டர்னல் கோர வந்து அவ குடுத்துருக்கா. லூமின் வந்து இன்னுமே அந்த பேரியருக்குள்ள தான் இருக்கா. ஆனா அங்க வந்து யாரோ வர்ற மாரி இருக்கு. யாருன்னு பார்த்தோம்னா வந்து ஷாவுபாய் தான் வந்திருக்கான் அவள பார்க்கறதுக்காண்டி." லூமின் கேட்கிறா, "நீ எப்படி வந்து சன்லைட்லலாம் இப்ப வர? நீ என்ன பண்ணுன? நைன்டெயில் ஃபாக்ஸோட கோர எடுத்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதுக்கு ஷாவுபாய் சொல்றான், "நைன்டெயில் ஃபாக்ஸ் கோர் என்கிட்ட தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து உன்னோட எசன்ஸுமே எனக்கு சொந்தமாயிரும்." அப்படின்னு சொல்றான். இப்போ 2 பேரும் சண்டை போடுறாங்க. 2 பேரும் ஈக்குவலா தான் சண்டை போடுறாங்க. என்னதான் 2 பேரும் சண்டை போட்டாலுமே, ஒருத்தங்களுக்கு அடிபட்டா இன்னொருத்தவங்களுக்கும் சேர்த்து தான் அடிபடும். லீமியோட ப்ளீடிங்குமே வெளிய எடுத்துடுறான். வெளிய எடுக்க எடுக்க வந்து லிமியோட கை காலும் மறையுது. அதே நேரத்துல ஷாபாயோட கை கால் எல்லாமே மறைய ஆரம்பிக்கி. அப்ப ஷாபா கேட்குறான், "என்ன நடக்குது இங்க? எப்படி வந்து என்னோட கை கால்லாம் மறைய ஆரம்பிக்கி?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஜின் வந்துடுதான். ஜின் வந்து லீமிங்க பிடிச்சிடுறான். லீமிங்க பிடிக்கவுமே ஷாபாய் டென்ஷன் ஆகி திருப்பி இவனை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். இப்போ இங்க வந்து ஃபாக்ஸோட அண்ணனை காட்டுறாங்க. ஃபாக்ஸோட அண்ணன் வேணா ஃபியான்சி சொல்லிக்கலாம் இனிமேலேருந்து. ஃபாக்ஸோட ஃபியான்சி வந்து கூப்பிட்டு பார்க்குறான் அவ பேரை சொல்லி. பட் ஆனால் வந்து அங்கே இல்லை. ஏன்னா அவள் தான் ஃபாக்ஸா மாதிரி அவனோட கையில் தான் இருக்கா. அதான் அது வந்து அவனுக்கு தெரியாது. அவன் அங்கே டைனிங் சேர்ல வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவளுக்காண்டி. நைட் ஆயிட்டு, நடுராத்திரியே ஆயிட்டு, இன்னுமே வர ஆளை காணோம். அவன் வந்து இன்னுமே அதை எடுத்து எந்திரிக்காம அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். அந்த ஃபாக்ஸுமே தூங்கிடுது அந்த சோஃபாலேயே. அப்போ எந்திரிச்சு வர்றான், "என்னாச்சு இவளுக்கு இவ்வளோ லேட் ஆகுது? வீட்டுக்கு வராமல் இருக்க மாட்டாளே, ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு போறான். கிட்ட அந்த பக்கம் பார்த்தோம்னா ஃபாக்ஸ் வந்து தூங்கிட்டு இருக்கா. அவகிட்ட போயிட்டு வந்து போய் பார்க்குறா. அவன் சொல்றான் அந்த ஃபாக்ஸ் கிட்ட போயிட்டு, "இது பார்க்க வந்து அப்படியே நம்மளோட ஃபாக்ஸ் மாதிரியே இருக்காளே" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் அவன். பார்த்துட்டு வந்து அவளை தூக்கிட்டே வெளியே போறா. வெளியே போயிட்டு ரோட்ல நடந்து போயிருக்க எல்லாத்தையுமே விசாரிக்கிறான். இந்த மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. எல்லாருமே எங்களுக்கு தெரியாது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே போறாங்க. இங்க அடுத்த நாள் மார்னிங்கே ஆயிட்டு, இன்னுமே இந்த அடிபட்ட காலை வச்சுட்டு எல்லார்ட்டையுமே விசாரிச்சுட்டு தான் இருக்கான். ஆனா இன்னுமே அவ கிடைக்கல. எல்லாருமே எங்களுக்கு தெரியாது தெரியாது அப்படின்னே சொல்றாங்க. அவர் கஷ்டப்படுறான் தெரிஞ்சுமே அவளால எதுவுமே பண்ண முடியாம அவன் கையில வந்து பாவம் போல இருக்கா அவளும். அவன் அந்த உடஞ்ச காலோட எல்லா இடத்துலையுமே தேடிட்டு வரான். பிகாஸ் அவ வந்து ஒரிஜினல் ஃபார்ம்ல இருக்கா. அவளால பேசவும் முடியாது. பேசினாலுமே அவனுக்கு புரியாது எதுவுமே. அவர் கஷ்டப்படுறான் தெரிஞ்சுமே அவளால எதுவுமே பண்ண முடியாம அவன் கையில வந்து பாவம் போல இருக்கா அவளும். அவன் அந்த உடஞ்ச காலோட எல்லா இடத்துலையுமே தேடிட்டு வரான். இப்போ வந்து அவன் ஒரு ட்ரெஸ் கடைக்குள்ள போறான். ட்ரெஸ் கடைக்குள்ள போய் அவளை பத்தி கேட்கும்போது, அவனோட ஒரு ட்ரெஸ் வந்து இருக்கு. அந்த ட்ரெஸ் தான் வந்து ஒரு தடவை நைன்டெயில் ஃபாக்ஸ் வந்து சொல்லியிருப்பா. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சி அந்த ஷாப்ல. இந்த ஷாப்ல வந்து ஒரு வெட்டிங் கவுண்ட் இருந்துச்சு. எனக்கு வந்து அது எனக்கு வாங்கி தருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. அதுக்கு வந்து இவனும் நான் உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இப்போ அந்த ட்ரெஸ் மட்டும் தான் அவன் நின்றுட்டு இருக்கான். அதை பார்க்கவே உனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. இது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் பாருங்க. அவன் வந்து டிவன் சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. அவன் கையில தான் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியாம அவன் ஃபாக்ஸ் லிட்டில் ஃபாக்ஸ் லிட்டில் ஃபாக்ஸ்ன்னு தேடிட்டு போயிட்டு இருக்கான் அவளை. ஆனால் அதை வந்து அவளால சொல்லவும் முடியாது. "நீ எங்கே தான் போன? எனக்காண்டி நீ எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பே. இப்போ எங்கே போனேன் நோட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது அழுது கத்துறான் அவன். அதெல்லாம் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோன்ட்டு. நீ இப்போ எங்கே போன? அதுவும் இல்லாமல் நீ வந்து என்கிட்ட அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் கேட்ட தானே, அதை உனக்கு வாங்கி தரேன். எனக்காண்டி வந்து அதை போட்டுட்டு வா. நீ ரொம்ப அழகாக இருப்ப. எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த ஃபாக்ஸ்கிட்ட சொல்கிறான். நம்ம 2 பேரும் சேர்ந்துமே அவளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி அவன்கிட்டயே சொல்கிறா. இது ரொம்ப நாள் கழிச்சு வந்து நானாவை காட்டுறாங்க. நானா வந்து இப்போ தான் தூங்கி எந்திக்கிறா. அப்போ விளையாடி சொல்கிறா, நீங்கள் வந்து எந்திரிங்க. இது வந்து ஆஃப்டர்நூனாகவே ஆயிட்டு. ரொம்ப நேரம் இங்கே தூங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு நானா எனக்கு இன்னுமே தூங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அங்கே வந்து ஃபோன் அடிக்கி அவள் வேலையால் வந்து பேய் என்ன யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது எதிர் சைடில் இருக்கவங்களும் நான் வந்து நானாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த வேலையால் அவளை கூப்பிடும்போது அவள் என்னாச்சு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவள் சொல்கிறா, லூ மேன்ஷன்லேருந்து ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா.
அதுக்கு வந்து ஆப்போசிட்ல பேசுறவங்க சொல்றாங்க, இந்த மாரி எனக்கு வந்து உடம்பு சரியில்ல. நீ வந்து என்னைய பார்க்க வரியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து அவளும் சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அங்கருந்து கிளம்புறா. அப்போ வந்து வந்துட்டு, "நீ இப்போ எங்க இப்படி கிளம்பி போயிட்டுருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் வந்து லூட்டன். அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்ல. நான் வந்து போய் அவன போய் பார்த்து வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சொல்றான். சரி அப்ப நானும் வேணா வரவா? அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு வந்து நானா, "இல்ல நீ வந்து இங்கேயே இரு. ஏன்னா வந்து அப்பா உன்ன ஏதாச்சும் திட்ட போறாரு. நீ வேற பிசினஸ பார்த்துக்கணும்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறா. அப்போ சொல்றான், "நான் வேணா ஸ்டேஷன் வரைக்கும் மட்டும் வரேனே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு அவளும், "ம் சரி என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இங்க ஜின்ன காட்டுறாங்க. ஜின் வந்து வெளியேருந்து யோசிச்சுட்டு இருக்கான் என்ன பண்றதுன்ட்டு. அப்ப அந்த இடத்துக்கு லேனும் கிரீன் கலர் டீமனும் வராங்க. அப்போ லேன் வந்து சொல்றான், உனக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். லிட்டில் ஃபாக்ஸோட கோர் வந்து இப்போ ஷாவ்பாய் கிட்ட போயிட்டு, இது எதுவுமே என் மேல தப்பில்ல. அவ தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான் லேனு. அதுக்கு ஜின் சொல்றான், "நீங்க வந்து உங்கள எதுவும் ப்ளேம் பண்ணிக்காதீங்க. நீங்க வந்து உங்களோட பெஸ்ட்ட தானே குடுத்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு வந்து லேண்ட் சொல்றான், "சரி நீ வந்து சொன்னல்ல, ஷாவுபாய் வந்து அவனோட பவர் எல்லாமே திருப்பி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லீவிங்ட்டையும் ஷாவுபாய்ட்டையும் வந்து இருக்கிற நாட்ட வந்து நம்ம வந்து அவுத்துடலான்னு சொன்னேன். இப்போ என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணுறது என்னன்னா, லீவிங்கும் ஷாவுபாயும் வந்து இணைஞ்சிருக்காங்கல்ல, அதை சொல்கிறாங்க. இணைஞ்சிருக்கிறதுனா, இப்போ அவளுக்கு அடிபட்டுச்சுன்னா இவனுக்கும் அடிபடுது, இவனுக்கு அடிபட்டுச்சுன்னா அவளுக்கும் அவள் அடிபடுதுல, அதனால கேட்குறான் அவன். அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், ஷாவுபாய்க்கு வந்து இப்போ கோர் கிடச்சிட்டு அந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் சொல்கிறது, இப்போ கண்டிப்பாக வந்து லீவிங்கோட நைட் ப்ரீடு வந்து அவன் கண்டிப்பாக எடுக்கிறதுக்காண்டி வருவான். சரி நிப்பாட்டு, அப்போ நீ என்ன தான் பண்ண போற? சரி உனக்கு தெரிலன்னு நினைக்கிறேன், நான் வேணா உனக்காண்டி அவளை கொன்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் போகிறான். அப்போ கிரீன் கார்ட் டீமனை பிடிச்சிட்டு, நீ எதுக்காண்டி இப்போ நீ தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் கேட்குறான். அது கிரீன் கார்ட் டீமன் வந்து ஜின்னை பற்றி சொல்கிறா. ஜின் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படி தானே? சரி இப்போ லீவிங்லாம் நல்லா இருக்காங்களே, அதுவும் இல்லாமல் இப்போ லீவிங் வந்து உங்களை நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஷாபா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு கண்டிப்பாக. வந்து அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து இதை சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அதுக்கப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கார்ட் டீமன் சொல்கிறா. கிரீன் கார்ட் டீமன் வந்து லேன் எதுவுமே பேசாத மாதிரி லேன் தனித்தனி இழுத்துட்டு போயிருந்தா. வெளியே போயிட்டு சொல்கிறா, உனக்கு இன்னுமா புரியல? ஜின் வந்து இப்போ எவ்வளோ கஷ்டத்துக்காக உனக்கு புரியலையா? அவங்க ஃபேஸை பார்க்கும்போது உனக்கு எதுவுமே தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ எப்போ பார்த்தாலும் வந்து லீவுக்கு கொல்றேன் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க. ஆனால் இது வந்து அவளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதுக்கு லேன் சொல்கிறான், எனக்கு வந்து ஜின்னை பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வந்து நான் ஜின்காண்டி எல்லாமே பண்ணுறேன். ஏன்னா வந்து ஷாஹுபாயும் டீமிங்கோட இந்த ஒன்று ஒன்று இறங்கப்பட்ட விதி வந்து எப்பவுமே மாறாதது. இன்னும் ஜின்னுக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு டண்டரோட அட்டாக் பண்ணும். நம்ம அதுக்குள்ளேயும் எல்லா சீலையுமே வந்து கலெக்ட் பண்ணணும். இல்லாட்டினா வந்து அவனுக்கு தான் ரொம்ப ஆபத்து. இதுக்கடுத்துமே கிரீன் கார்ட் டீமன் சொல்றா, அப்போ உனக்கு வந்து ஜின் தான் பிடிக்குமா, என்னையும் பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போறா. அதுக்கு வந்து லேண்ட் சொல்றான், இல்லை எனக்கு வந்து உன்னையுமே ரொம்ப பிடிக்கும். நீ எதுக்கு இப்போ தேவையில்லாம சண்டை போடுற? நான் வந்து உன்னைய தான் ரொம்ப கேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவள் கேட்குறா, அப்போது நம்ம 2 பேருக்கும் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறான், கல்யாணமா? சரி நீயே நான் லிட்டில் ஸ்டோன் அதுக்கப்புறம் வந்து லீமிங் 4 பேர் வச்சே வந்து சிம்பிளாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதை கேட்டோடனே கிரீன் கார்ட் டீமன், இல்லை எனக்கு அப்படிலாம் வேண்டாம். எனக்கு வந்து ஷங்காயில் பெரிய கல்யாண மண்டபத்தில் சூப்பராக பயங்கரமாக கிராண்டாக கல்யாணம் பண்ணணும். என் கையில் வந்து நீ பெரிய டைமண்ட் ரிங் போடணும். அதுவும் இல்லாமல் உனக்கு வர நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல, சரி எனக்கு வந்து நிறைய டீமன்ஸ் தெரியும். இவங்க எல்லாருமே நம்ம வந்து இன்வைட் பண்ணலாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. கேட்டோடனே அவன் சொல்கிறான், ஓ இது எல்லாமே டீமன்ஸா? அப்போ இந்த டீமன்ஸ் எல்லாம் நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் சொல்கிறான். அதுக்கு வந்து வீக்கல் டீமனை காதை பிடிச்சி திருக்கிட்டு, இவங்க எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ், அதை தெரிஞ்சுட்டு நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இங்கே ஷாவுபாய் அவன் இருக்கிற குகையை காட்டுறாங்க. ஷாவுபாய் வந்து இன்னும் டென்ஷனில் கத்திட்டு இருக்கான். என்னால் எப்படி வந்து இது பண்ண முடியாமல் போச்சு? நான் வந்து எப்படி அவள் ப்ரீடை வந்து எடுக்கும்போது என்னோட உடம்புலாம் வேனிஷ் ஆச்சு. வேனிஷ்னா மறைஞ்சு போகிறது. நான் எப்படியாவது அதை அடைஞ்சு ஆவேன். நான் வந்து 1000 இயர்ஸ்க்கு வந்து நான் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்கேன் கஷ்டப்பட்டு. என்னோட இன்னும் ஃபிசிக்கல் ஸ்டேட் இன்னுமே ஸ்ட்ராங்காக இல்லையா அந்த ப்ரீடை வந்து சுமக்கிற அளவுக்கு. அதை கேட்டதுமே ஜென்ரல் சொல்கிறான், நான் வேணா உங்களுக்காண்டி என்னையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்து அவன், இல்லை இதெல்லாம் வந்து சரி வராது கண்டிப்பாக. அதை ஷாவுபாய் சொல்கிறான், நீ எனக்காண்டி ஒரு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்லனை பார்த்து கேட்குறான். அவன் என்ன கேட்டான்னு சொல்லிட்டு எதுவுமே காட்டலை. இங்கே வந்து லீமிங்கை காட்டுறாங்க. லீமிங் வந்து அந்த ஜேல் ஸ்டோன் மேலே தான் படுத்திருக்கா. எதுக்குன்னு அந்த ஸ்டோன் மேலே படுத்துட்டான்னு கேட்கலாம். ஏன்னா அந்த ஸ்டோன் வந்து அவளை ஹீல் பண்ணும். அதனால தான் அது மேலே படுத்திருக்கா. அவள் கண் திறந்து பார்க்குறா. அந்த இடத்த பார்த்தோன்னே வந்து அவளுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வருது.
அவளும் வந்து ஜின்னும் பேசினது, அது அவ சண்டை போட்டது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த இடத்துக்கு வந்து ஜின் வரான். ஜின் வந்து பார்த்துட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் லீமிங்க பார்த்து. ஜின் சொல்றான், "உனக்கு வந்து எங்கேயாவது வெளியே போகணும்னா போ. கண்டிப்பா இந்த தடவ நான் வந்து ஹார்ஷா நடத்த மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னை அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே, என்னை எதுக்கு காப்பாத்துன? நான் உயிரோட இல்லாட்டினா அவனுமே உயிரோட இருந்திருக்க மாட்டான். ஆனா ஷாபா இந்த தடவ கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டான். அதுக்கிட்ட தான் ஜின் சொல்றான், "நான் கண்டிப்பா உங்க 2 பேருக்குள்ள இணைப்ப வந்து நான் எடுத்துடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு வந்து லிவிங் சொல்றான், "அதனால எப்படி இப்படிலாம் இருக்க முடியுது? நான் வந்து நீ எவ்வளோ சண்டை போட்டிருக்கேன். உன்னை வந்து நீ சொல்றது எதுவுமே கேட்காம வந்து எவ்வளோ நாள் இருந்திருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே வந்து ஃபேஸ் பண்ணலாம் அந்த கஷ்டத்த." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு வந்து அவனும், "சரி நானும் ப்ராமிஸ் பண்றேன். நான் கண்டிப்பா வந்து உன் கூட தான் இருப்பேன்." இப்போ லேனோவிங்கா டிமனும் வந்து அந்த பேட் வேம்பையரை வந்து அழிக்கிறதுக்காண்டி வந்து அவங்க குகைக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்து லூட்டான்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஃபோனில் பேசினாலே அவளை பக்கத்துக்காண்டி அவள் வீட்டுக்கு வந்திருக்கா. அப்போ வந்து ஒரு லேடி வந்துட்டு சொல்கிறா, "இந்த மாதிரி டீ எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க போல, நீங்கள் மன்னிச்சிடுங்க. ஆனா வந்து நீங்க அவள பார்க்கறதுன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஏன்னா இப்ப அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. நீங்க அவள பார்த்து பயப்படாம இருங்க." அப்படின்னு சொல்றா. அத கேட்டோனே நானா சொல்றா, "அப்படி என்னாச்சு அவளுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து லேடி சொல்றா, "அவளுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிட்டு." அப்படின்னு சொல்றா. அதுக்கு நானும், "சரி நான் போய் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறா. இந்த மாரி நீங்க வந்து எதுக்கும் வந்து யோசிக்காதீங்க. நான் வந்து ஒரு ஸ்டெப் மாம் தான். இருந்தாலுமே நான் வந்து அவள கேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவள ஒழுங்கா வந்து கன்வின்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் போ சொல்லுங்க. மேல வந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போறா. அப்போ வந்து ஒரு வேலைக்காரி இருக்கா. அவள கூப்பிட்டு கேட்குறா, "இந்த மாதிரி அவளுக்கு என்னதான் ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, "இந்த மாதிரி இல்ல அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு தான் டாக்டர் சொன்னாங்க. ஆனா அவங்க எப்போதுமே தூங்கிக்கிட்டே இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்டோன்னே நானா, "ஏய் தூங்கிட்டு இருக்காங்களா? அப்போ என்னாச்சு அவளுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவ உள்ள ரூம்குள்ள போய் பார்க்கும்போது ஃபுல்லா வந்து ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸா இருக்கு. அதை பார்த்தோன்னே கேட்குறா, "என்னது இது ஃபுல்லா பாட்டில்ஸா இருக்கு, ரொம்ப குடிக்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ வந்து சொல்றா, "ஆமா அவங்க வந்து இந்த நிறைய ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கான்ஷியஸ்ல இருக்கிறதே வந்து ரேர் தான்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையாள் சொல்றா. ஆனா வந்து அவ ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறா. பட் அவனுக்கு லைட்டாக வந்து நினைவு வர மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து அவ ஏதோ ட்ரீம்ல இருக்க மாதிரி வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபுல்லா ஒயிட் கலர்ல ஹால் மாதிரி இருக்கு பெருசா. அங்க அவ மெல்ல மெல்லமா நடந்து போயிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா ஒரு டான்ஸ் ஹாலில் இருக்கா. 2 பேரும் வந்து அவளுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா வந்து அவளோட ஃபியான்சியும் லீமிங்கும் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. எதுக்காண்டி வந்து லீமிங் இவரோட கனவுல வந்தான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவள் பார்த்ததுமே 2 பேரையும் கொல்ல போறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போறா. சரி ஓகே கியூட்டிஸ், இந்த எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு. லீமிங் வந்து பழைய மாதிரி ஜின்னை நம்ப ஆரம்பிச்சிட்டா. அப்போ ஷாவுபாயோட நிலைமை என்ன ஆகும்? அதுவும் இல்லாமல் ஷாவுபாய்க்கு தான் இப்போ வந்து 98 ஃபாக்ஸோட கோர் இருக்கு. அதை வச்சு அவன் என்னெல்லாம் பண்ண போறான்? அதுவும் இல்லாமல் நானும் அவளோட ஃப்ரெண்டு கனவுல எதுக்கு வந்து லீமிங் வரா? லீமிங்க்கும் அவள் ஃப்ரெண்டோட ஃபியான்சிக்கும் என்ன சம்மந்தம்? இது எல்லாமே வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். ஓகே பாய் குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.